நைட்டு மெயின் மெனு டிசைட் பண்ணியாச்சு. மாவு இருந்தனால இட்லி ஆர் தோசை. சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தா, பீக்கங்காயும் சொரக்காயும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. அதை வச்சு கடையல் மாதிரி செஞ்சிடலான்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பீக்கங்காய் தோல் வச்சு சட்னி கூட செய்யலாம். அதையும் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேவையான வெங்காயம், பூண்டு, தக்காளி, பீக்கங்காய், சொரக்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு குக்கர்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு விசில் விட்டு எடுத்துக்கலாம், ஈஸியாக அரைஞ்சு வந்துரும்ன்ட்டு. இதை கடையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். எண்ணெய், ஜீரகம், வெங்காயம், பூண்டு, வரமிளகா, தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய், சொரக்காய், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் கம்மியாக விட்டுட்டு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். நான் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சுட சுட தோசை கூட வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.